ஹாய் கைஸ், லாஸ்ட் 2 வீக்காக மார்க்கெட் அனாலிசிஸ் போட முடியலை. அதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீஃப் கெஸ்ட் கூட வந்திருந்தார். தமிழ் பங்கு சந்தை அதோட அட்மின் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் 31 வயசில் அச்சீவ் பண்ண கோபி அவர் தான் வந்திருந்தார். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. அந்த செக்ஷனை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக மார்க்கெட்டில் நடந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அன்னைக்கே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது நிஃப்டி வந்து 23,800 இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது வரைக்கும் என்னோடய திங்கிங் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது என்னது, இந்த லெவலை பிரேக் பண்ணுனா அது வந்து அப் ட்ரெண்டாக மாறும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் ஆகி அண்டு ஒரு சின்ன ஃபால் அண்ட் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப மேலே போயிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே, 24,800 இந்த லெவலு. ஸோ அந்த லெவலையும் பிரேக் பண்ணிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு அண்ட் இன்னொரு லோவும் ஃபார்ம் ஆகி திரும்ப மேலே போய் இந்த ஆல் டைம் ஹை 26,300 லெவல், அந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டி வந்து எல்லா ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி அப் சைடு போகுது. ஸோ இப்போ வந்து 24,800 அண்டு 25,000 கூட பிரேக் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு நிஃப்டி வந்து இனி ஒரு சின்ன கரெக்ஷன் கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜஸ்ட்டு கேண்டில்ஸை வச்சு தான் சொல்கிறேன்னு கிடையாது. நிறைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது நிஃப்டி சைடில். அதாவது இந்த ட்ரேடு டீல்ஸில் ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் சைன் ஆகிறதா இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து ஒரு சீஸ்ஃபயர் வந்ததாக இருக்கட்டும், இன்ஃப்ளேஷன் வந்து கம்மி பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான நியூஸஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸை பார்க்கும்போது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆனால் சப்போர்ட்டை பார்க்கும்போது நிறைய சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இப்போ பிரேக்கான 24,800 லெவல் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம். அண்ட் அதுக்கு கீழே போனீங்கன்னா இந்த ஜோன் 23,900லேருந்து 23,500 லெவல்ஸ் வந்து ஒரு ஜோனாக ஆக்ட் ஆகலாம். அதே கீழே இந்த கேப் அப் பார்டர். ஸோ இது வந்து பார்க்கும்போது 23,200 ஒரு பார்டர், 22,900 ஒரு பார்டர். ஸோ இதுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு ஃபார்ம் ஆகலாம். அண்ட் அதை தாண்டி கீழே அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி மேலே வந்ததுனால இந்த லெவல் வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் சப்போர்ட்டாக வச்சுருக்கலாம். அதை தாண்டி கீழே வந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். ஆனால் முக்கியமாக ஒரு சப்போர்ட் இருக்குது. அது என்னென்னா 21,800. ஏன்னா இங்கேருந்து தான் ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த பிளேஸை மார்க்கெட் டச் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நம்ம ஆக்ட் ஆகலாம். ஒரு வேளை நிஃப்டி வந்து மேலேருந்து ரொம்ப ஃபால் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லெவலை வந்து ஒரு ஃபைனல் சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அண்டு பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது நம்ம அன்னைக்கே பார்க்கும்போது பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த டைம்லேயே மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணியிருந்துச்சு ஆல் டைம் ஹையாக. பட் இருந்தாலும் அங்கே ஸ்டே ஆக முடியலை. மேலே பார்த்திங்கன்னா இவ்வளவு ரெசிஸ்டன்ஸு அந்த கேண்டிலை வந்து மேலே ஃபுல்லாக க்ளோஸ் ஆக விடாமல் அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்கு. அண்டு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ஃபால் நடந்துருந்துச்சு. ஆனால் திரும்ப மார்க்கெட் ஓப்பன் இந்த வாரத்தில் ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலோடு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்சைடுக்கு வந்து வழிவகுக்கும். அது வந்து இங்கே ஒரு ரிவர்சல், ஒரு சின்ன புஷ் டவுன் அண்டு ஒரு அப் நடந்ததுனால இந்த பிளேஸையும் நம்ம ஒரு சப்போர்ட்டாக வச்சுருக்கலாம். அதாவது 53,500 லெவல் இது ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் ஆல் டைம் ஹையர் வந்து நம்ம எப்போ வைக்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வைக்கலாம் 55,900. இல்லைன்னா ரவுண்டாக ஒரு 56,000ன்னு வச்சுப்போமே. 56,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த கேண்டில் பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்கிங் ஸ்டாக்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற ஃபைனல் சப்போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 51,900 அண்டு 51,300 இந்த லெவலில் வந்து ஒரு கேப் அப் லெவலாக இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம். அதை தாண்டி வழக்கம் போல் இருக்கிறதுல கேண்டில் டவுன் இந்த பிளேஸில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அண்ட் அகெயின் இந்த பிளேஸில் சப்போர்ட்டை ஆக்ட் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். மேபி அதை பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு இதை ஒரு சப்போர்ட் ஆகிக்கலாம் 47,800 or 900 லெவல். சரியா? ஸோ மார்க்கெட்டில் ஒரு சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். உதாரணத்துக்கு மார்க்கெட்டில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு புஷ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஓவரால் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா மேஜராக லார்ஜ் கேப் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து எதர் பாசிட்டிவாகவும் எடுக்கலாம், நெகட்டிவாகவும் எடுக்கலாம். ஒரு வேளை
அந்த ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், அவங்க இனிமேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னுமே நல்லா அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் ஆகலைன்னா சம்டைம்ஸ் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய இம்பேக்டை வந்து நிஃப்டியில் கொடுக்கும். ரெண்டாவது இம்பேக்ட் பார்க்கும்போது ரிசல்ட்ஸ். எல்லா கம்பெனியும் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்போது நெகட்டிவான விஷயங்கள் அந்த கம்பெனியை பற்றி வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அதை ஏற்றுக்காது, அதுக்கேற்ற மாதிரி டவுன் சைடு ஃபால் கொடுக்கும். ஸோ அந்த டைமும் நிஃப்டியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்குது. அதேமாதிரி இந்த வேல்யூவேஷன் சைட்லேயும் கொஞ்சம் கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. ஓவர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி அண்டு ஒரு சில ஸ்ட்ராங் பாசிட்டிவ் நியூஸ்னால கண்டிப்பாக ஆல் டைம் ஹையர் தொடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேபி ஏதாவது ஃபால் நடக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஃபால் நடந்துட்டு கூட ஆல் டைம் ஹைக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே சைடுவைஸாக இருந்துச்சு, ரொம்ப வைடு சிபிஆர் அண்ட் ப்ரீவியஸ் டேயில் நல்ல ட்ரெண்டிங்காக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ அதை தாண்டி மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலான்னு பார்க்கும்போது நம்ம சிபிஆர் லெவலில் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக நேரோ சிபிஆராக இருக்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப நேரோவாக இருக்குது மண்டே சிபிஆர். ஸோ நிஃப்டி 25,000 பிரேக் பண்ணியிருக்கு. எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்டும் இந்த சாட்டர்டே சண்டே வரலன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு கொஞ்சம் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா சப்போஸ் மேலேருந்து கீழே ஃபால் ஆகலாம், இல்லை இதில் வந்து இந்த சிபிஆரில் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம், இல்லை ஃபஸ்ட்டு கேண்டிலே ஸ்ட்ராங்காக க்ரீனாக ஓப்பன் ஆகி அப்படியே மேலேயும் போகலாம். ஸோ இது வந்து என்னோடய அனாலிசிஸ். பட் எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா 2 டேஸில் என்ன வேணால் நடக்கலாம். அதனால தான் இந்த 3 வித்தியாசமான வேரியண்ட்டை சொல்லியிருக்கேன். ஒருவேளை நமக்கு இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரியா? அண்ட் எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி பார்க்கும்போது இந்த மாதம் இதுவரைக்கும் 23,700 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்டு டிஐஏ வந்து 23,200 கோடி, கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் பை பண்ணியிருக்காங்க. அண்டு லாஸ்ட்டாக டேட்ஸில் பார்க்கும்போது ரொம்பவே அக்ரெசிவாக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எஃப்ஐஐ. ஈவன் டிஐஐ கூட செல்லிங் சைடு போனாலும் எஃப்ஐஐ வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை நம்பி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதிகமாகிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் இன்னுமே ஹை லெவல் போகலாம். அண்ட் ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணும்போதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் மந்த்ஸில் பார்க்கும்போது 2,000 கோடி அந்த மாதிரி தான் பையிங் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் 23,000 கோடிங்கிறது அதிகம் தான். அண்ட் ரிமைனிங் இன்னும் 15 நாள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்க அதிகப்படுத்துகிறாங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் டிசம்பருக்குள்ளாடி நிஃப்டி வந்து 26, 27 கிட்ட கூட தொடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது அப்சைடு கேப்பு கொடுத்துருக்காங்க 26,000 லெவலில். ஸோ நம்ம சார்ட் பார்க்கும்போதே தெரியுது 26,200ங்கிறது தான் ஆல் டைம் ஹை. ஸோ 26க்கு மேலே போகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டவுன் சைடில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. 22,100, 23,000, 24,000 அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கே தவிர அப்சைடில் தான் ரொம்ப அதிகமாக பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் டவுன் சைடு தான் அதிகமாக பெட் பண்ணியிருக்காங்க, 24,000 கீழே போகாது அப்படின்னு. ஸோ இது ஓரளவுக்கு மேக் சென்ஸ் தான். ஏன்னா 22ஆம் தேதிங்கிறது பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளாடி 26,000 தொடாது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னதான் இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கலாம். மார்க்கெட்டை கண்டிப்பாக அப் சைடில் பெட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி. டவுன் சைடில் பண்ணால் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட அதர் சர்வீசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெப்சைட்டில் எல்லா லிங்கையும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான சர்வீசஸை நீங்கள் பெற்றுக்கலாம். உதாரணத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை ஏதாவது கேரண்டி பிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், எனிதிங் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்கான எல்லா விஷயத்தையும் ஒரு சிலபஸாக எடுத்திருக்கேன். அந்த சிலபஸை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரியலையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கற்றுக்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா பேஜில் என்னை கனெக்ட் பண்ணுங்கள். இதே நேம் தான், தமிழ் மணி மேக்னெட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.